Right. Good evening, all. So, myself, Sivaji Moganasundram, Money Mapping Solution and Sivaji Trading Academy. Right. Actually, இன்னைக்கு டே ஒன் எதுக்காக நாம் இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம், என்ன பர்பஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோட பர்பஸே தெரியாம நாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு ஷேர் நான் வாங்குறேன் விற்கிறேன் அப்படிங்கிறது இல்லாம, அதாவது யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, ஓகே, ஒரு தேர்ட் பார்ட்டியோட ஹெல்ப் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நாம நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கல, ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தான் இங்க ப்ரொஃபஷனலா, அதாவது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இல்லை எஸ்ஐபில இருக்கட்டும். ஸோ ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பை பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த மாதிரி நிப்டி 50 அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல 50 கம்பெனி இருக்கு. நிப்டி 50ங்கிறது நேஷனல் 50. ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனி. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணாம மல்டிபிள், ஓகே, மல்டிபிள் கம்பெனியில என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் அமௌண்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல மினிமம் ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஒரு 10 கம்பெனிஸ் வந்து எடுத்துக்குவாங்க இந்த 50 கம்பெனியில். பிளஸ் இதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா, நிப்டி மிட் கேப், நிப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ டோட்டலா ஒரு 150 கம்பெனிஸ் இருக்குங்க. இந்த 150 கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எது லீடிங்கா இருக்கு, எது குரோத்தா இருக்கு, ஃபண்டமெண்டலா இல்ல டெக்னிக்கலாவும் அந்த கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து வாங்கி வைப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஷேர் மார்க்கெட்ல அதாவது எஸ்ஐபி அப்படிங்கறத மட்டுமே தெரியுமே தவிர, அந்த எஸ்ஐபில இருந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த எஸ்ஐபியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ நம்பாம அவங்க ஓன் டெக்னிக்கல் அனலைசிஸோ இல்ல ஃபண்டமெண்டல் அனலைசிஸோ வச்சுதான் அவங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறவங்க எந்த இடத்துல விற்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் நாம பிளைண்டா என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓகே இது 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ் நாம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். அது ப்ராஃபிட்ல இருக்கும், லாஸ்ல இருக்கும், மறுபடியும் ப்ராஃபிட்ல இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம வாங்கணும், எங்க விற்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் இட் லாங் டேர்ம் ப்ராசஸ்ங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசின்னு ஒரு கம்பெனி. இந்த ஓஎன்ஜிசி கம்பெனி பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா, பிப்ரவரி விடுங்க, இந்த மந்த் ஜனவரியில பாத்தீங்கன்னா, இதுதான் ஜனவரி 24. ஸோ 207 ரூபாயில இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆச்சு, 3 மந்த்ஸ் ஆச்சு. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகல, 2.5 மந்த் ஆச்சு. இப்ப 207 ரூபாயில இருந்த ஒரு ஸ்டாக்கு இந்த 2.5 மந்த்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 77%, 77 பாயிண்ட்ஸ். 207 ரூபாயில இருந்தது 280 ரூபா வரைக்கும், இங்க 283 ரூபா வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அப்ப 75 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. 36% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அப்போ நான் இங்க வாங்கக்கூடிய ஸ்டாக் ஷேர்ஸ் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத செல்ஃப் அனலைசிஸ் பண்ணா, இதை நாமளே என்ன பண்ணலாம், நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஒரு ப்ராடக்ட், தட் கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் செய்யலாம் வித்தவுட் எனி ஹெல்ப். அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இல்ல எஸ்ஐபியோட இருக்கட்டும். சார், நான் அதெல்லாம் எப்படி நான் பாக்குறது, அதெல்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிறது தாண்டி இதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா இது இதோட நிக்க போறது கிடையாது இல்லையா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா, நாம இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நாம இருப்போம். ஸோ என்னதான் வந்து ஒரு பேரழிவு வந்தாலுமே இது ரன் ஆயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ கோவிட் டைம்ல கூட எந்த ஒர்க்குமே ஃபுல் லாக்டவுன் இருந்தாலுமே பட் மார்க்கெட் ரன்னிங். ஓகே, பணம் பண்றவன் பணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஓகே, இத முதல்ல நீங்க ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமா நீங்க ஜெனரேட் பண்றது மூலமா இது மெயின் சோர்ஸாவே நீங்க கொண்டு வரலாம். இது எப்படி கொண்டு வர பாசிபிளா? நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன், ஒரு 100 ரூபாய் பிரைஸ்ல நான் வாங்குறேன்.
பட் சடனா இறங்கி 70 ரூபாய் வந்துருது. அப்ப இங்க எனக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ். சப்போஸ் நான் ஷேர்ஸ் வந்து 100,000 குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னாவே, எனக்கு இங்க 30,000 ரூபாய் லாஸ் வந்துருமே! கண்டிப்பா வரும். ஆனா, இங்க வித்தவுட் அனலைசிஸ்ல தான் நம்ப மாட்டிக்கிறோம். ஒரு அனலைஸ் பண்றோம். ஒரு டெக்னிக்கலா என்ன மாரி அனலைசிஸ் நம்ப பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர நான் ரீட் அவுட் பண்றதுல, எங்க டிமாண்ட் கிரியேட் ஆகுது, எங்க சப்ளை கிரியேட் ஆகுதுங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு டிமாண்ட்ல என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஐ மீன் பிரைஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி கடைக்கு போறோம். ஒரு சாரி எடுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ₹1000 அந்த சாரி. எப்போ ₹1000 இருக்கும்? எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமும் இல்லாத இருக்கிறப்போ, அதோட வேல்யூ ₹1000 இருக்கும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடி தள்ளுபடி 50% 40%ங்கிறப்போ, இந்த ₹1000 சாரி நமக்கு ₹400 கிடைக்கும். அதே சாரி தான். ஏன்னா, அவங்ககிட்ட சப்ளை நெறைய இருக்கும். அப்ப அவன் வந்து அத சேல் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு டிமாண்ட கிரியேட் ஆகுது. டிமாண்ட் மீன்ஸ் அந்த டிஸ்கவுண்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. இதே மாரி தான் மார்க்கெட்லயும். ஓகே. ரூ. 1000 இருக்கக்கூடிய பிரைஸ்ல நான் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 இருக்கக்கூடிய பிரைஸ்ல நான் போய் வாங்குறத விட்டுட்டு, அதே ரூ. 70க்கு நான் வர்றப்போ நான் பை பண்ணனா, திரும்பவும் அது ரிட்டர்ன் டூ 100 ரீச் ஆகும். இப்ப எனக்கு 30 பாயிண்ட்ஸ் புராஃபிட் இருக்கும். தட்ஸ் மீன் ரூ. 30,000 எனக்கு புராஃபிட்ல இருக்கும். அப்ப அந்த டிஸ்கவுண்ட் பிளேஸ் எங்க, டிமாண்ட் எங்க கிரியேட் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். நான் எப்படி அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ கத்துக்கிறது அப்படின்னா, சோ அதுக்கு தான் வி ஆர் ரெடி டூ கிவ். நாங்க அத சொல்லிக் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே. ரைட். டைரக்ட்டாவே நம்ம ஒரு இதுக்கு போயிடலாம். ஜஸ்ட் ஒரு பிபிடி காமிச்சுட்டு இது இங்க போகும், அங்க போகுங்கிறத விட நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராவே நான் காட்டுறேன். இதுதான் அந்த நிஃப்டி 50 நான் சொன்ன சார்ட். பட் இது ஆரம்பத்துல புரியாது. நாம்ப இப்ப ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு இருக்கிறதுனால, இதுதான் அந்த சார்ட்டோட வேல்யூவேஷன். தட் இஸ் மீன் பிரைஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலர்ல இருக்கிறத பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் அதாவது வாங்குனவங்க விற்கக்கூடிய ஏரியா. இந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? அப்ப இது எங்க வாங்குறாங்க, எங்க விக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ, ஜஸ்ட் ஒரு 2, 3 கேண்டில் இப்படி மேல ஏறுறத பார்த்துட்டு உடனே போய் நம்ம இங்க பை பண்ணவோ, இல்ல இறங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டைரக்ட்டா போய் செல்லோ பண்ணக்கூடாது. சோ, நமக்குன்னு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி செட்டப் மீன்ஸ் என்னன்னா, இது டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு வந்தா தான் நான் வாங்குவேன். அண்ட் ஆல்சோ இது எனக்கு ஒரு சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோனுக்கு போனா நான் விப்பேன். அப்ப மார்க்கெட்டே எனக்கு இன்டர்மீடியேட்ல இங்க இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கீப் ஆன் வெயிட். எதுக்காக நான் வெயிட் பண்ணணும்? சார் டெய்லி நான் புராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா, ஸ்ட்ரக்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இதுதான். ஓகே. வாங்குறவங்க, விக்கிறவங்க தான் இங்க மெயின். பையர்ஸ், செல்லர்ஸ். இங்க 2 பேர் தான் இருப்பாங்க. வேற யாரும் கிடையாது. ரைட். அப்போ எனக்கு பிரைஸ் இங்க இருக்கு. இந்த பிரைஸ் ஒண்ணு இங்க வந்தா, இங்க என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்? பை பண்ண போறேன். திரும்ப நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும். ஓகே. அன்டில் இங்க தொட்ட உடனே இப்படி டைரக்ட்டா போகாது. சோ இந்த மாரி வாங்குனதுலருந்து நேரா எங்க போச்சுன்னா, எல்லாருமே இங்க மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் தான். சோ அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டு இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிரியேட் பண்ணி தான் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகும். அப்ப இந்த இடத்துக்கு ரீச் ஆகுறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல்டு பண்ணக்கூடாது. நான் வித்துறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100ல இங்க நான் வாங்குன ஒரு ஷேரு எனக்கு ரூ. 210 அங்க போயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்ஸ் எனக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த 110 பாயிண்ட் அப்படிங்கிறது, நான் எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்கனோ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 100ஓ, 1000மோ ஓகே. சோ வாங்கிட்டு நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ எனக்கு 110 பாயிண்ட்ஸ் இங்க புராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே. இல்ல இது இன்னும் மேல போகும் அப்படின்னு நாம நம்பிட்டு இருந்தோம்னா, சடனா இது என்ன ஆகும்? திரும்பவும் ஒரு 120 பாயிண்ட்ஸ் 120 100 வந்து ஒரு 120 பிரைஸ்க்கு வந்துரும். பட் இந்த எஸ்ஐபிலயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க, இங்க வச்சிருப்பாங்க. நான் ரூ. 400க்கு போனா மட்டும் தான் இங்க நான் விப்பேன். இத சேல் பண்ணணும் அப்டின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி அவங்களும் ரூ. 100ல வாங்கியிருக்கலாம். பட் அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? ரூ. 400. ஆனா அந்த ரூ. 400 எப்ப போகும் அப்டின்னா,
மினிமம் ஒரு 2 to 3 years ஆவது ஆகும். மினிமம் ஒரு 2 to 3 years ஆவது ஆகும். ஆனா இந்த 2 to 3 yearsக்குள்ள we have the technical knowledge அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா நம்ம இங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் டைம் நம்ம இங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ இங்க வந்து எனக்கு வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. திரும்பவும் எனக்கு இங்க அகைன் ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகும். டெஃபினட்டா இங்க எங்கேயாவது ஒரு டிமாண்ட் ஜோன் நமக்கு திரும்பவும் கிரியேட் ஆகும். அகைன் என்னுடைய டார்கெட் 210 பிளஸஸ் இருக்கும். ஸோ அந்த 210 பிளஸஸ் எப்போ போகும், திரும்பவும் டிராவல் ஆகும். மேபி இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சப்ளை இருக்கிறப்போ, ஒரு 300 ரேஞ்சில் எனக்கு இன்னொரு சப்ளை இருக்கிறப்போ டெஃபினட்டா பிரைஸ் இங்கிருந்து ஃபால் ஆகும். அப்போ இந்த 120ல இருந்து 300 ரீச் ஆகிறப்போ எனக்கு அகைன் ஒரு 180 பாயிண்ட் பிளஸ் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு 110 பிளஸ் ஒரு 180. திரும்பவும் இந்த பிரைஸ் என்ன ஆகும், ஒரு ரீசெண்டா இருக்கக்கூடிய டிமாண்டை நோக்கி பிரைஸ் டிராவல் ஆக ஆரம்பிக்கும். அகைன் ஒரு 210 200 ரேஞ்சுக்கே வரும். ஓகே, ஸோ 200 ரேஞ்சுங்கிறது என்னன்னா, இது இருக்கக்கூடிய இன்னொரு டிமாண்ட் ஜோனா கூட இருக்கும். இந்த 200ல இருந்து திரும்ப என்ன ஆகும், பிரைஸ் இந்த 400 ரீச் ஆகும். ஏன்னா அந்த ப்ராபபிலிட்டி இங்க இருக்கு, சப்ளை ஜோன் இங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த 200ல இருந்து ஒரு 400 போறப்போ எகைன் எனக்கு 200 பாயிண்ட்ஸ் இங்க எனக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ நார்மலா ஒரு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் பிளான்ல ஒரு 120ல வாங்கி இங்க வந்து 400 விற்கிறாங்க அப்படின்னா டோட்டலா எனக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 280 பாயிண்ட்ஸ். ஆனா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் நான் ஏர்ன் பண்ணது எவ்வளவு, 200 310 410. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 490 500 ரவுண்ட் வச்சுக்கங்க. 500 பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிக் பண்ணியிருக்கேன். அதே ஸ்ட்ரக்சர் தான், அவங்க எடுத்த என்ட்ரி தான், எஸ்ஐபியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய என்ட்ரி தான். பட் இங்க எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த 3 இயர்ஸ் எடுக்காது. எனக்கு இங்க 3 இயர்ஸ் எடுக்காது. பிகாஸ் ஆஃப் நான் இந்த டிமாண்ட் ஜோனுக்கு நான் இங்க ப்ராடக்ட்டை என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். இந்த எந்தெந்த ரேஞ்சில் செல் பண்ணியிருக்கேன், இங்க செல் பண்ணியிருக்கேன், இங்க செல் பண்ணியிருக்கேன், இங்க செல் பண்ணியிருக்கேன். பட் இங்க இருக்கக்கூடிய இந்த டைம் டியூரேஷன் எல்லாமே நான் சேவ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் என்னோட அடுத்த ஸ்கிரிப்டுக்காக. ஓகே, என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்ட் மீன்ஸ் என்னன்னா, வேற ஒரு கம்பெனிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்போஸ் இது இறங்குற டைம்ல இன்னொரு ஷேர் ஏறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ஏறுற ஷேர்ல என்ன பண்ணியிருப்பேன், இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்ப எனக்கு இங்க டைம் டியூரேஷனும் ரெடியூஸ் ஆகுது. அந்த ப்ராஃபிட் எங்க புக் பண்ணணும், எங்க நான் திரும்ப பை பண்ணணுங்கிற எனக்கு விஷயமும் தெரியுது. அப்ப இந்த 2 to 3 இயர்ஸ் நான் ஒரே ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணாம மல்டிபிள் ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்றதுனால எனக்கு இங்க கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஒரு 2 lakhs இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல 2 lakhs இருக்குங்கிற பட்சத்துல நான் இந்த 2 to 3 இயர்ஸ்ல மினிமம் 10 to 15 lakhs என்னால எடுக்க முடியும். மல்டிபிள் அனலைஸ் பண்ணி அந்த மல்டிபிள் ஷேர்ஸ்ல இன்கம் பண்றப்போ. அப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் டைம் நமக்கு சேவ் ஆகுது. அட் த சேம் டைம் வேர் டு பை அண்ட் வேர் டு செல் அப்படிங்கிற அந்த நோட்டிபிகேஷனும் நமக்கு தெரிய வருது. இதை கத்துக்கிறதுக்கு தான் இந்த மெயின் கிளாஸஸை நாம வந்து கண்டக்ட் பண்றோம். ரைட், சரிங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். இதை மியூச்சுவல் ஃபண்ட்காரங்களே பண்ணுவாங்களே, எஸ்ஐபிலே பண்ணுவாங்களே, இதை நான் ஏன் தனியா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமே. இன்னொரு விஷயம், நீங்க எஸ்ஐபிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ஷேர் நீங்க என்ன பண்ணணும், அங்க கொடுத்துதான் ஆகணும். இங்க ஷேருங்கிறப்ப என்ன ஆகுது, பங்கு. ஓகே, 30%ஓ 40%ஓ அவங்களுக்கு நீங்க டெஃபினட்டா பிரைஸ் கொடுத்து ஆகணும். நீங்க கொடுக்கலாம், அவன் எடுத்துக்குவான். அவன் எடுத்தது போக தான் நமக்கு என்ன பண்ணுவான், அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணுவான். அப்போ உங்களுக்கு அந்த ஃபண்டும் உங்களுக்கு மிச்சமாகுது. மெயின் ஃபோக்கஸா டைம் டியூரேஷன் நமக்கு முன்னாடியே கிடைக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா வீக்லி அனலைசிஸோ இல்ல மந்த்லி அனலைசிஸோ வச்சுதான் ஒரு ஸ்டாக்கையோ வாங்குவோம். நாம வீக்லி மந்த்லியோ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இப்ப சொன்னது 2 to 3 இயர்ஸே கிடையாது, 2 to 3 months போதும். ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 2 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா
நான் உங்களுக்கு அது 3 மந்த்ஸ்லயே நான் உங்களுக்கு நான் எடுக்க வைப்பேன். 3 மந்த்ஸே போதும். ஓகே. நான் ஆல்ரெடி இந்த போஸ்டர் போடுறப்பயே சொன்னேன். அட் எண்ட் ஆஃப் த கிளாஸஸ்ல உங்க கேபிட்டல் இருந்து நீங்க டெய்லி ட்ரேடர் பண்ணாலும் சரி, இல்ல மந்த்லி ட்ரேட் பண்ணாலும் சரி, 5 to 10% கேரண்டட். அப்ப டெய்லி 5 to 10% நான் ப்ராஃபிட் பண்ணலாமா? டெஃபினட்டா பண்ணலாம். ஆனா அந்த செட்டப் உங்களுக்கு டெய்லியும் கிடைச்சா நீங்க ட்ரேட் பண்ணலாம். செட்டப்னா என்ன? நாம அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே நான் வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு கரெக்ட்டா மேப்பிங் ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் சைலன்ட்டா இருக்கணும். அப்போ இப்ப இங்க ஜஸ்ட் லைக் இப்ப இந்த இடத்துல பிரைஸ் வந்து உங்களுக்கு ரூ. 500 இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன இத நீங்க அனலைஸ் பண்றீங்க. எனக்கு அனலைஸ் பண்றப்போ எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஒரு ₹200 டிமாண்ட் ஜோன் இருக்குன்னா, இந்த பிரைஸ் உங்களுக்கு 200 வந்தா தான் நீங்க என்ன பண்ணணும்? வாங்கணும். அது வரைக்கும் நீங்க இதுல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? பையோ, செல்லோ பண்ணக்கூடாது. செல் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருந்தா பண்ணலாம். பட் நம்ப ஈக்விட்டிங்கிறப்ப இங்க பை தான் பண்ண போறோம். ட்ரேடிங்ன்னா நம்ம செல் பண்ணலாம். ₹500 வித்துட்டு ₹200 வர்றப்ப வாங்கலாம். சி இங்க இந்த மார்க்கெட்ல எப்படி போனாலுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். மார்க்கெட் இறங்குனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், ஏறுனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். பை டூ செல். இது எங்க பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் அப் டைரக்ஷன், அப்போர்ட் டைரக்ஷன்ல போறப்ப, மேல போறப்ப என்ன பண்ணலாம்? நம்ப பை டூ செல் பண்ணலாம். வாங்கிட்டு விக்கலாம். இது 2வது கேட்டகரி ஒண்ணு இருக்கு. செல் டூ பை. மார்க்கெட் டவுன்ல வர்றப்போ, ஐ மீன் டவுன்வர்ட் டைரக்ஷன். கீழ வர்றப்ப என்ன பண்ணலாம்? வித்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். இங்க இன்வெஸ்ட்மென்ட் நாம பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண முடியும். மார்க்கெட்ல பை டூ செல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐ, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்லாம் இது மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் ஐ மீன் ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டு விக்க தான் முடியுமே தவிர, வித்துட்டு வாங்க முடியாது. ஆனா, ஒரு ட்ரேடிங்ல நாம என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்லயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் கீழ இறங்குறப்பயும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். மேல ஏறுறப்பயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்ல எப்படி வேணாலும் நம்மளோட டெக்னிக்கல் நாலேட்ஜ வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நான் கத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 3 மந்த்ஸ் நீங்க உங்க டைம் எனக்கு குடுக்கணும். 3 மந்த்ஸ். 3 மந்த்ல கண்டிப்பா நான் 5 to 10% நான் சம்பாதிக்க முடியுமானா, ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்பிள் பொறுத்து. ஓகே. டெடிகேஷனா பர் டேக்கு மினிமம் ஒரு 12 to 14 ஹவர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா அட் எண்ட் ஆஃப் த மந்த்ல நீங்க இந்த 5 to 10% இன்கிரீஸ் பண்ணுவோம். ஓகே. 10 to 20% கூட மந்த்லி எர்ன் பண்ணலாம். ஓகே. அப்போ இங்க டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் என்ன அப்படின்னா, பிராக்டிஸ்க்கு உண்டான டைம். நம்ம கிளாஸஸ் 1 மந்த் தான். ஓகே. மோஸ்ட் ப்ராபபிலி 35 டேஸ்ல நான் உங்களுக்கு கோர்ஸ் கத்து குடுத்துருவேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச் நான் என்ன லேர்ன் பண்ணனோ, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெடிகேஷனா குடுத்துருவேன். இந்த 35 டேஸ்ல இருந்து அடுத்த 30 டேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிராக்டிஸஸ். இந்த 35 டேஸ்க்குள்ள பிராக்டிஸ் பண்ணுவோம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த 30 டேஸ் அடுத்த நெக்ஸ்ட் 30 டேஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டேஸ். ஏன்னா, நாம எந்த அளவுக்கு நம்ம டைம இங்க நம்ம குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு இங்க மணி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இங்க என்னன்னா, டைம் வேல்யூ. டைம் இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ மணி அவ்வளவுதான். சார் நான் ஆல்ரெடி 14 ஹவர்ஸ், 15 ஹவர்ஸ் நான் வந்து பிரைமரி ஒர்க்ல இருக்கேன். வேற ஜாப்ல இருக்கேன். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே, நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல ஒரு 1 ஹவராவது நீங்க பெர் டேக்கு நீங்க ஒதுக்கி ஆகணும். சார் அந்த 1 ஹவர் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னா, அந்த 1 ஹவர் நான் எங்க எடுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு நீங்க தூங்குறதுல இருந்து எடுக்கணும். நீங்க 10 மணிக்கு தூங்க போறீங்க அப்படின்னா, ஓகேங்களா? 11 மணிக்கு தூங்குங்க. இல்ல என்னால அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னா, 5 மணிக்கு எந்திரிக்கிற ஆளா இருந்தா 4 மணிக்கு எந்திரிக்கணும். சோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அந்த டைம நீங்க கொண்டு வரணும். 1 ஹவர்.
டெய்லி 1 hour நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே அந்த 3 months அப்படிங்கிறது உங்களுக்கு சாலிடா கிடைச்சிடும். ஸோ நான் அந்த 30 days முடிச்ச உடனே உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படி கிடையாது. லைஃப் டைம் வரைக்குமே நீங்க விருப்பப்படுற வரைக்குமே என் கூட என்ன பண்ணலாம்? டிராவல் பண்ணலாம். டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து இதுக்குன்னு தனி நம்ம இப்ப சப்போஸ் இந்த குரூப்ல ஜாயின் பண்றவங்க எல்லாமே ஒரு தனி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருவோம். ஸோ அதுல அவங்க பிராக்டிஸ் பண்ற விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஷேரிங்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா, இது வந்து இப்ப ரீசெண்டா பிப்ரவரி மந்தோட பேட்சஸ். ஸோ இது எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க பிராக்டிஸ் பண்றது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இங்க சாட் போட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்றது தான் என்னோட ஒர்க். எங்க ஆஃப்டர் த கிளாஸஸ்க்கு அப்புறம். இப்போ ரீசெண்டா அந்தந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னைக்கு எடுத்த ப்ராஃபிட். உங்களை கிரீட்னஸ் கொண்டு போறதுக்கு நான் விரும்பல. இது எல்லாமே பர் டேல ஒரு அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு 1 lakh இல்ல 2 lakh 3 lakh கேபிட்டல்ல எடுக்கக்கூடிய அமௌண்ட் தான் இதெல்லாம். ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டிக்காக காட்டுறோம். ஸோ பர் டேவே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 5 lakhs வச்சிருக்காங்கன்னா 50,000 ப்ராஃபிட் பண்றாங்க. முடியுது அவங்களால. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு எனக்கு ட்ரேட் வந்திருக்கு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு மார்க்கெட்ல. ஓகே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு உண்டான கேண்டில். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா நடத்துவோம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ காலையில இன்னைக்கு டேட் வந்து 12. கரெக்டா 9:15 இங்க கீழே பாருங்க நான் காட்டுறேன். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 9:15, அதாவது 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். பட் 9:15க்கு தான் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். 9:15ல இருந்து 3:30 வரைக்கும், அதாவது 6.25 மணி நேரம் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த 6 மணி நேரம் தான் நம்ம அனலைஸ்க்கு உண்டான நேரம். ஓகே. எங்க நான் அனலைஸ் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எங்க டிமாண்ட் இருக்கு, எங்க சப்ளை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ஓப்பன் ஆன மார்க்கெட் முதல்ல பையர்ஸ் கண்ட்ரோல்ல மேல போச்சு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல கீழ வந்தது. எகைன் பையர்ஸ் கண்ட்ரோல்ல மேல போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் வேகமா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஃபாலுக்கு அப்புறம் எகைன் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சது மார்க்கெட். இதெல்லாம் டெய்லி ட்ரேடர்ஸ்க்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு. ஸோ நான் இன்னைக்கு காமிச்சேன் இல்லைங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 50,000 ரூபாய் எடுத்த காரணம் இங்க நடந்த ட்ரேட் தான். அப்போ இந்த ட்ரேட் செட்டப்ப மார்க்கெட்ல கிரியேட் பண்ணணும். ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதா. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இது சப்ளை நோக்கி மார்க்கெட் இங்க போயிருக்கு. இந்த இடத்துல சப்ளை ரீச் ஆச்சு மார்க்கெட். இந்த சப்ளை ரீச் ஆன உடனே மறுபடியும் மார்க்கெட் டிமாண்ட் நோக்கி தான் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் சொல்லுவாங்க. ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம் சேஞ்ச் ஓவர் பண்ணி அங்க போய் பார்ப்போம். அப்போ எகைன் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, இது லைக்வைஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு வந்து ரைசிங் வெஜ் பேட்டர்ன், அது பிரேக் அவுட் நடந்திருக்கு. எகைன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பிரகாரம் அங்க நமக்கு ஒரு சப்ளை ஜோன் கிடைச்சிருக்கு. ஸோ சப்ளை ஜோனுக்கு வரல, அங்க இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்ல பிரேக் அவுட் மூலம் நமக்கு ட்ரேட் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு நேரத்துல இங்க நமக்கு இந்த ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே 1 மினிட்டோட கேண்டில். இது ஒவ்வொரு பாரும் 1 மினிட். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஜஸ்ட் 16 நிமிஷத்துல, ஓகே, ஜஸ்ட் 16 மினிட்ஸ்ல இந்த ப்ராஃபிட் பண்ணாங்க 57,666 ரூபாய். ஸோ இன்னொரு பர்சன் 43,200 ரூபாய். ஓகே. ஸோ இது எல்லாம் எப்படி அனலைஸ் பண்றோம், எந்த மாதிரி அப்படின்னா, இது பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ். ஓகே. இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து யார் எங்க வாங்குறாங்க எங்க விற்கிறாங்கிறத இந்த சார்ட் நமக்கு காட்டி கொடுத்துரும். அதாவது ஒரு பெரிய பையர்ஸ், ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், சிம்பிளா சொல்ல போனா 100 கோடி ரூபாய் வச்சு இன்னைக்கு ஒருத்தன் வந்து பை பண்றான். ஓகே. அவன் எங்க வாங்குறாங்கிறத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அவன் வாங்குறது வந்து ஒரு எந்த ஸ்டாக்ல வாங்குறான், எந்த ஸ்டாக்ல விற்கிறாங்கிறத வந்து நம்மளால அவன் ஒரு பர்சனல் பிஏவா இருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் சார்ட்ல அவன் தான் வாங்குறான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு பர்சன் இங்க பெரிய அமௌண்டோட உள்ள என்ட்ரியா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயங்கள். இந்த இடம் ஒரு பெரிய பை
அப்புறம் ஏன் சார் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சு? அதுதான் சூட்சமம். அதுதான் ஒரு டிமாண்ட் சப்ளை கிரியேட் பண்ணக்கூடிய இடம். ஒருத்தன் பை பண்றானா, அதே இடத்துல வந்து திரும்பவும் மார்க்கெட் எப்ப வருதோ, அப்ப திரும்பவும் அதிகப்படியான பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்கங்கிற ஒரு சப்சீக்வென்ஸ் நமக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணும். ஓகே. இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ்ல நம்ம பார்ப்போம். அப்ப நாம இவன் கூட இங்க போய் நம்ம பைலாம் பண்ண மாட்டோம். இவன் திரும்ப ஒரு இடத்துல வாங்குவான். இந்த 100 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இங்க விழாது. ஓகே. ஒரு 60, 70% ஆர்டர் தான் இங்க விழும். அப்ப மீதி பெண்டிங் ஆர்டர் இங்க தான் இருக்கும். ரிமைனிங் பெண்டிங் ஆர்டர்ஸ் இந்த கிரீன் ஜோன்ல தான் இருக்கும். அப்ப எப்ப இந்த கிரீன் ஜோனுக்கு வருதோ, அப்ப நம்ம பை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட பையிங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ இவன் இங்க வாங்கிட்டான், இந்த இடத்துல நிறைய கேம் போயிருச்சுன்னு நம்ம இங்க போய் பை பண்ணோம்னு வச்சுங்களேன். சோ என்னாச்சு? கொஞ்சம் தூரம் மேல போச்சு. அதுக்கப்புறம் சடனா கீழ வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வர்றப்ப நமக்கு என்ன ஆகும்? ஒரு 20,000 ரூபாய் லாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேல போச்சு. ஆனா நம்ம பேனிக்ல என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் இந்த லாஸ புக் பண்ணிருவோம். புக் மீன்ஸ் என்னன்னா, ஓகே லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிருவோம். இந்த மாரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பியூர்லி நம்ம டெக்னிக்கலா அனலைசிஸ் கத்துக்கிட்டு, இது எங்க வந்து நமக்கு வந்து டிமாண்ட் ஜோன் இருக்கு, சப்ளை ஜோன் இருக்கு. இந்த சப்ளை டிமாண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. பணம். எங்க திரும்ப அந்த மார்க்கெட்ல ஏன்னா, இந்த கேண்டில் மூவ் ஆகுறதே பணம் எங்க இருக்கு அப்படிங்கறத தேடி தான் மூவ் ஆகும். சோ பணம் இங்க இருக்கு அப்படின்னா, இங்க வந்துட்டு தான் போகும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்தது திரும்பி ஏன் மேல ஏறிச்சு? இதுக்கு எல்லாமே ரீசன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. என்ன விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் வந்தது? ஏன் இப்படி நேரா வராம இப்படி மறுபடியும் மேல போச்சு? ஏன்னா, இவ்வளவு தூரம் வந்தவங்க இந்த ஒரு கேண்டில்ல பார்த்த உடனே இங்க வாங்கக்கூடிய பை பண்ணக்கூடிய பீப்பிள் அதிகம். இவங்க தான் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்டெயில் ட்ரேடர்னா ஜஸ்ட் லைக் ரூ. 5,000 வச்சுட்டு 5 கோடி ரூபாய் வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருமே ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான். 10 crores வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாமே ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான். அப்ப இந்த சப்ஜெக்ட்குள்ள தான் நாமளும் இருக்கோம். ஆனா நம்மளுடைய டிசிப்ளின் அண்ட் என்ன சொல்றது? நம்மளுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, டிசிப்ளினா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றங்கிறப்போ, எனக்கு ஸ்ட்ரக்சர் இங்க தான் இருக்கு. இந்த இடத்த டச் பண்ணா மட்டும் தான் நான் வாங்கணும். அதே மாரி இந்த இடத்த பிரேக் பண்ணா நான் வித்துறணும். அப்ப எனக்கு ஒரு மினிமம் லாஸோட நான் என்ன பண்ணிருவேன்? வெளியில போயிருவேன். எனக்கு இங்க லாஸ் ரூ. 2,000 அப்படின்னா ஃபைன். ஆனா இங்கிருந்து நான் வாங்கிட்டு இங்க புக் பண்றப்போ எனக்கு இங்க லாஸ் ரூ. 20,000 வந்துரும். சோ அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு ட்ரேடரா இருக்கிறங்க பட்சத்துல என்னுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட நான் இன்கிரீஸ் பண்ணணும். ரிஸ்க குறைக்கணும். ரிவார்ட இன்கிரீஸ் பண்ணணும். சோ இதுதான் இந்த கிளாஸோட மெயின் அஜெண்டாவே. இல்ல நான் வந்து ஈக்விட்டிலே நான் வந்து வாங்குறேன். நான் இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ் தான் பண்றேன்னா, வெரி நைஸ். 3 இயர்ஸ் வெயிட் பண்ண தேவையில்ல. 3 மந்த்ஸே போதும். நீங்க 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ட 3 மந்த்ஸ்லயே எடுத்துட்டு போகலாம். அப்ப எனக்கு அங்க அங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எங்க வாங்கணும், எங்க விக்கணும். இது 2 விஷயம் தெரிஞ்சா போதும். எங்க வாங்கணும், எங்க விக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் மார்க்கெட்டு இங்கிருந்து வந்துட்டு ஏன் போச்சு? இங்க யார் இருக்கா? இங்க என்ன நடந்திருக்கு? இங்க எவ்வளவு பீப்பிள் உள்ள வந்திருக்காங்க? இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது? இது திரும்பவும் மேல போகுமா? இல்ல கீழ வருமா? ஏன்னா, ஆல்ரெடி பிரைஸ் இங்கிருந்து தான் வந்திருக்கு. சோ பிரைஸ் இங்கிருந்து திரும்ப கீழ போகலாம். ஆனா போகாம இங்க மேல போறதுக்கு உண்டான ரீசன் என்ன? அப்போ இத்தனை கேள்விக்கு உண்டான ஆன்சரும் இந்த கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ மெயினா இந்த நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கா? இல்ல ஒரே இடத்துல இருக்குதா? இல்ல கீழ வந்துகிட்டு இருக்கா? ஓகே. இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸா தான் சொல்றேன். அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்ட்ங்கிறது இப்ப ரூ. 100 இருந்து ரூ. 500 போச்சு. இந்த ரூ. 500க்கு ரூ. 400க்கு நடுவுலயே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளா டிராவல் ஆயிட்டு, திரும்ப என்னாச்சு பிரைஸ்? வாங்குன இடத்துக்கே வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இங்க ரூ. 100க்கு வாங்கியிருப்போம். ரூ. 500 போச்சு. நான் விக்கல. ஏன்? இன்னும் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். இங்க இந்த எதிர்பார்த்தேன், வந்துரும்னு நெனைச்சேன் அப்படிங்கிறதுக்குலாம் இங்க வழியே கிடையாது. சி ஸ்ட்ரிக்ட்டா நாம ரூல்ஸ ஃபாலோ பண்றோம். அப்ப இங்க ரூல்ஸ ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பா இங்க ரூ. 400ங்கிறத இது ரூ. 500ங்கிறத நான் ரூ. 400லயே புக் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுறேன். புக் பண்ணிட்டு திரும்பவும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மார்க்கெட் குடுக்கும். மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்காம போகாது.
அப்ப திரும்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதே 100 ரூபாயில கொடுக்குறப்போ நான் எகைன் we are going to buy. அப்ப எகைன்ங்கிறது பை பண்றப்ப எனக்கு 600 ரூபாய் 700 ரூபாயில எகைன் ஒரு சப்ளை கிடைக்கும். ஒரே இடத்துல நான் ஹோல்ட் பண்ணாம அதை மல்டிபிள் டைமா என்னுடைய மணியை நான் வந்து கொண்டு போகணும்னா டெஃபினட்டா நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டா சூப்பரா அதை கொண்டு போகலாம். இது எல்லாமே இந்த கேண்டில் எப்படி ஒரு கேண்டில் வருது, ஒரு பையஸ் செல்லர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு பையஸோட கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து இதில் மெஷர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு புல்லிஷ் மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு 1 மினிட்ல இந்த லிங்க் கட் ஆயிரும். திரும்பவும் நீங்க எப்படி உள்ள வந்தீங்களோ அதே லிங்கை செலக்ட் பண்ணி உள்ள வந்துருங்க. இது ஒரு டெமோ கிளாஸ்ங்கிறதுனால ஐ மீன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ங்கிறதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். கட் ஆச்சுன்னா திரும்பவும் நீங்க என்ன பண்ணுங்க, அதே லிங்கை செலக்ட் பண்ணி உள்ள வந்துருங்க. ரைட், ஸோ கம் டு த பாயிண்ட். அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு இந்த கேண்டில் ஸ்டிக், இதுக்கு பேர் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இங்க இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர், இது மொத்தமா இதுக்கு பேர் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது ரெட் கலருக்கும் கிரீன் கலருக்கும் ஒரு சில பேர்லாம் இருக்கு. இது ஒரு 12 டைப்ஸ்ல இருக்கு. இந்த கேண்டில் வந்து 12 டைப்பா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம தெளிவா பார்ப்போம்.